முதலில் கொடி அப்புறம் கொள்கை. சினிமா பாணியில் விஜய். ஆவணி மாதம் சுபயோக சுபதினத்தில் மகா சங்கடகர சதுர்த்தி தினமாக பார்த்து தன்னுடைய கழக கொடியை வெளியிட்டுள்ளார் நடிகர் விஜய். பகுத்தறிவு பேசும் கழகங்களின் பெயரை கட்சிக்கு வைத்துவிட்டு கட்சியின் கொடி அறிமுக நாளிலேயே கழகங்களின் கொள்கைகளை கதற உற்றுக்காரோ விஜய். ஸ்பெயின் நாட்டு கொடியை கொஞ்சம் பட்டி டிங்கரிங் பார்த்து விஜய் அவர்கள் வெளியிட்டிருப்பதால் ரசிகர்கள் எல்லாம் வித்தியாசம் தெரியாம வாட்ஸ்அப்பில் ஸ்பெயின் நாட்டு கொடியை பறக்க விட்டுருக்காங்க. இவங்க கிட்ட சிக்கி ஸ்பெயின் நாட்டு கொடி என்ன பாடுபட போகுதோ என்று நினைக்கும் போது நமக்கே கொஞ்சம் பாவமாகத்தான் இருக்கு. 28 இந்திய மாநிலங்களை குறிக்கும் வகையில் 28 நட்சத்திரங்களாம். அதில் 5 தென்னிந்திய மாநிலங்களை குறிக்கும் வகையில் 5 நீல நட்சத்திரங்கள் என்று அண்ணனுக்கு தெரியாத விஷயங்களை எல்லாம் டீகோடிங் செய்து வெளியிட்டு வருகிறார்கள் விஜய் ரசிகர்கள். ஆனா நம்ம விஜய் அண்ணா ரொம்ப உஷாரு தான். ஒரு கட்சிக்கு எதற்காக கொடியை அறிமுகப்படுத்துறாங்க? கட்சியில் கொடியை பார்க்கும்போதே அதன் கொள்கையும் லட்சியமும் சித்தாந்தமும் பளிச்சென்று மக்களுக்கு விளங்க வேண்டும் என்பதற்காகத்தான். ஆனால் விஜய் பாட்டுக்கு கொடியேற்றிவிட்டு அதற்கான விளக்கத்தை சாவகாசமாக இன்னொரு நாள் கொடுக்கிறேன் என்று ஜகா வாங்கி வேற இருக்காரு. கொடியை டிசைன் செய்து விட்டோம், ஆனால் கொள்கையை இன்னும் டீகோட் செய்யவில்லை என்பதற்காக இந்த மழுப்பலா என்று தெரியல. அவருடைய கொடியை பார்த்துவிட்டு அவரவர் இஷ்டத்துக்கு ஒரு கொள்கையையும் சித்தாந்தத்தையும் குறிப்பையும் எழுதி கொண்டிருக்காங்க. அதில் எது சிறந்த டிகோடிங் என்று கண்டுபிடித்து அதை தன்னுடைய முதல் மாநாட்டில் விஜய் அறிவிப்பார் போல. சிறப்பாக டிகோடிங் செய்யும் நபருக்கு தக்க சன்மானம் வழங்கப்படும் என்று வாரமலர் குறுக்கெழுத்து போட்டி போல அறிவிப்பு எதுவும் வெளியாகாமல் இருந்தால் சரி. மற்றபடி விதவிதமான கலர் கொடியை வெளியிட்டு விட்டதால் மட்டுமே நாம் எதையுமே கூறிவிட முடியாது. வெளிப்படையாக அவர் எடுத்த அரசியல் நிலைப்பாடு CAA விவகாரம். அதை எதிர்ப்பதும் ஆதரிப்பதும் அவருடைய உரிமை. ஆனால் 10ஆம் கிளாஸ் சிவிக்ஸ் புத்தகத்தை படித்து பார்த்திருந்தால் கூட அது மாநில அரசின் அதிகாரத்தில் வராது என்பதை புரிந்து கொண்டிருக்கலாம். அடுத்து அவர் வெளிப்படையாக அரசியல் பேசியது ஸ்கூல் பசங்க மத்தியில் நீட் விவகாரம் பற்றியது. மாநில அரசுக்கும் மத்திய அரசுக்கும் பொதுவாக இருக்கும் விவகாரங்களுக்கு சிறப்பு அந்தஸ்துக்காக ஏற்கனவே பொதுப்பட்டியல் இருக்கும்போது இன்னொரு சிறப்பு பொதுப்பட்டியல் வேண்டும் என்ற கோரிக்கை வைத்திருந்தார் விஜய். இது போன்ற அறிவுபூர்வமான கருத்துக்கள் பற்றி விவாதம் நடத்தலாமே தவிர விஜய் அவர்கள் கட்சியில் கொடி எத்தனை நட்சத்திரம் இருக்கிறது என்று எண்ணி ஆராய்ச்சி செய்வதெல்லாம் தேவையில்லாத ஆணி. நல்ல வேளை கட்சி பாடல் வெளியிட்டவுடன் ஃபாஸ்டஸ்ட் 1 மில்லியன் லைக்ஸ் என்று மார்த்தட்டி கொள்ளாத அளவுக்கு நிலைமை இருக்கிறது. ஃபர்ஸ்ட் லுக், டீசர், ட்ரெய்லர் என்று படிப்படியாக சினிமா ப்ரமோஷனை போல தன்னுடைய அரசியல் கட்சிக்கான ப்ரமோஷனை செஞ்சு கொண்டிருக்காரு விஜய். இது பலன் தருமா இல்லையா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த கொடிக்கு நடுவில் வாகை மலர் இருக்கிறது என்று சிலர் சொல்றாங்க. வாகை மலர் என்பது வெளிர் மஞ்சள் நிறத்தில் இருக்கும். தென் அமெரிக்காவில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட தூங்குமூஞ்சி மரத்தின் மலர் தான் கொஞ்சம் இப்படி பிங்க் கலர் சாயல் அடித்த மாதிரி இருக்கும்.